சரி. ஸ்ரீகுருभ्यो நமः. வாகர்த்தாவித சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சுஸ்ரூஷா ஸ்ரவணம் செய்வ கிரகணம் தாரணம் ததா ஊகாபோக அர்த்த விஜானம் தத்துவஞானஞ்ச தீகுணாக. சுஸ்ரூஷா ஸ்ரவணம் செய்வ கிரகணம் தாரணம் ததா ஊகாபோக அர்த்த விஜானம் தத்துவஞானஞ்ச தீகுணாக. ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? புத்தியினுடைய குணங்கள் புத்தியில இருக்கிறது. புத்தி நமக்கு தர குணங்கள், புத்தியினால நமக்கு கிடைக்கக்கூடியவை, புத்தி எப்படி வேலை செய்யும், இதை பற்றி விளக்கிறார். ஆமா, இந்த புத்தின்னு தனியே எடுத்தான் தெரியுமோ? மனோ புத்தி சித்தாகங்காரம் 4 அவயவமாக்கும். மனசுங்கிறது சுபாவத்தை நிர்ணயம் பண்ணிவிடும். ஆமா, ஆனா இந்த மனசுதான் புத்தி சித்தம் அகங்காரம் எங்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு உபகாரம் பண்றது. அதனால என்ன ஆயிடுது? எல்லாம் மனசுடைய கட்டுப்பாடுலேயே உட்கார்ந்துருக்கு. அந்த மனசு பேசாது இருந்துட்டா இவன் அடைய வேண்டியதான வித்யை இவனுக்கு கிடைக்காத ஆயிடும். அப்ப இந்த புத்திக்கு தூண்டி விடணும். ஏன்னா மனசனுடைய ஏவல்ல தான் அது செயல்படுறது. அதனால்தான் நாம சொல்றோமே, அவன் படிக்கிறான் ஆனா மனசு இருக்கு படிக்கலை, அதனால அவனுக்கு தெரியல அப்படிங்கிறான். இன்வால்மெண்டோட இல்லை, ஏகாகிரதையோட படிக்கலை அப்படிலாம் நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் என்ன தாத்பரியமாச்சு? மனசு அதை உந்தி விட்டு அந்த செயலை விடுறதுக்குள்ள செயல்பாடை மனசு செய்யாமல் அது பேசாது இருந்து விடுறது. அது நிறைய பேர்கிட்ட வருது. இதுக்கு என்ன இந்த குணம் சொல்றாரு பாரு, அது கொஞ்சம் நன்னா இருக்கும். எப்படி தெரியுமா? எதையும் கேட்கணுங்கிற ஆக்கிரகம் வேணும். அதாவது சப்தம், அந்த சப்தத்தை கேட்கணும் என்கிற ஆக்கிரகம் இந்த புத்திக்கு உண்டு. அதுக்கு சுஸ்ரூஷான்னு பேரு. ஸ்ரோதம் இச்சா, கேட்க விரும்புறான். நாம சொல்லிக் கொடுக்கிறது கேட்காதே பல குழந்தைகள் உட்கார்ந்துருக்குடா. அப்போ அங்கேயே அந்த புத்தி, அந்த மனசு அந்த புத்தியை கேட்கும்படியா தூண்டி விடலை அந்த குழந்தைக்கு. ஆமா, சுஸ்ரூஷா ஸ்ரோதும் இச்சா, நல்ல விஷயங்களை கேட்க விரும்பணும். ஆமா, அந்த விருப்பம் புத்திக்கு உண்டு. கேட்க விட்டேன்னா அது கேட்கும். ஆமா, அதுல பிரியம் உண்டு. சிரவணம், விருப்பம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதை காதுல கேட்டு கடைசி வரைக்கும் அதை சிந்தனை பண்ணும். அப்படி ஒரு சுபாவம் அந்த புத்திக்கு உண்டு. ஆமா, அப்ப புத்திக்கு 2 குணம் சொன்னோமா? அடுத்தது என்ன சொன்னார்? கிரகணம். அடுத்தது பாரு, என்னத்தை கேட்டதோ அந்த கேட்டதை அவன் கேட்கறதுன்னா கேட்டு மனசுல அதை தெரிஞ்சுக்கிறான். அந்த தெரிஞ்சுக்கிறத மனசுலயே திடமா பதிய வைக்கிறான். அது கிரகணம். பதிய வச்சான்னு சொன்னா நாம ஜெயிச்சோம். ஆமா, அந்த மனசுல இருந்து போகாது. ஆமா, பதிய வைக்கிறதோட நிக்கலே இது. அதை பதிய வச்சதுக்கு அப்புறம் தாரணம், அதை என்னைக்கும் போகாத காப்பாற்றிட்டு இருக்கான். ஆமா, புரியலையா? அதை என்னைக்கும் போகாமல் தாரணம் பண்ணிட்டு இருக்கான், தரிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். போக விடுறது இல்லை. மனசுலேருந்து வெளியில போக விடாமல் அதை
ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுட்டு இருக்கான். தாரணம் அதுவும் அந்த புத்தியினுடைய வேலை. ஊகாபோகம் புத்திக்கு ஒரு தனிய தகுதி இருக்குடா. ஊகம் பண்ணி சிலது தெரிஞ்சுக்கிறது. சந்தர்ப்பத்தையும் நிமித்தத்தையும் வச்சு ஊகம் பண்ணும். அதே மாதிரி சந்தர்ப்பத்தையும் நிமித்தத்தையும் வச்சு வேண்டான்னு வெளியிலையும் தள்ளும். ஆமா, ஊகம் ஊகிச்சு வாங்கிக்கிறது நிறைய. அப்போகன்னா சிலதெல்லாம் தள்ளறது தேவையில்லாதது. அப்ப அனலைஸ் பண்ற சாமர்த்தியம் இருக்கு, அனலைஸ் பண்ணும். ஆமா, அதுவும் அது செய்யும். ஆமா, அர்த்த விஜானம், நீ என்ன அர்த்தத்தை தெரிஞ்சுண்டியோ அது விஜானம் தெரிஞ்சுன்னுட்டான். போதம் வந்துடுச்சு, அர்த்தத்தினே தெளிவு அதுக்கு வந்துடுச்சு. அடுத்தது தத்துவஞானம். எது தத்துவமோ தஸ்ய பாவா தத்துவம். எந்த ஒரு விஷயத்தை சொல்றியோ அதனுடைய பாவத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். தத்துவஞானம் இதெல்லாம் புத்தியினுடைய குணமாக்கும் அப்படின்னு சொல்றான். நான் எல்லாத்தையும் விட ஒரு சின்னதா சொல்றேன் பாரு. எல்லாம் கேட்கணுங்கிற ஆசை வரணும். அந்த ஆசை வர்றதுக்கு அந்த புத்தியினுடைய குணமா இருக்கிறதுனால புத்தியை தூண்டி பண்ணணும். கேளுன்னு. ஆமா, இந்த மனசு. அடுத்தது இது சில பேர் என்ன பண்ணுவா, மனசையும் புத்தியையும் ஒன்னா வச்சுருந்து மனசு கேட்கணுங்கிற ஆசை இருக்கணும், மனசு இதெல்லாம் செய்யணும், மனசுடைய குணமாகவும் சொல்லுவார். ஆனா உண்மை அதில்ல. மனசை விட சித்தத்துக்கு தான் ஊகா போகாது ஞானம் வரும். தத்துவ ஞானம் தான் வரும். அது புத்திக்கு தான் வரும். புத அவகமனே அப்படின்னு இருக்கிறதுனால இப்ப புத்தி இல்லைன்னு நாம சொல்றோமே, அவனுக்கு மனசு இருக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்றோமே. புத்தி இருக்கு மனசு இல்லைன்னு சொல்றோம். அப்ப என்ன தெரியுமோ, மனசு இல்லை இருக்கு சொல்றது நம்முடைய விவகாரத்திலேயே நிறைய எல்லாரும் அதை பகிர்ந்து கொண்டிருக்கா எல்லாரும். அப்ப மனசு இல்லாத கேட்கிறார் அப்படிங்கிறார். மனசு எங்கேயோ இருக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கான், கண்ணா வருமனை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறா. அப்ப சிலதெல்லாம் புரிஞ்சு விடுறான் நம்மடவா. அப்ப என்ன வேணும், மனசு என்ன செய்யணும், அந்த புத்தியை தூண்டி விடுறோம். புத்தி பிரவர்த்திக்க ஆரம்பிச்சுட்டா மனசு அதை விட்டு வெளியில வராது. வெளியில வந்தா புத்தி பிரவர்த்திகளேன்னு ஆயிடும். இந்த ஊகாபோகத்துவம் எல்லாம் நமக்கு வந்துவிடும். ஆமா, அப்ப என்ன தெரியறது நமக்கு, அவன் வெளியில இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மனசு மட்டும் போராது, புத்தியினுடைய செயல்பாடு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுடா. ஆமா, ஏன்னா மனசு பிறக்கிறோமே இருக்குடா, ஆனா எந்த வழியில செயல்படுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. செயல்பாடுக்கு மனசு போராது, புத்தி வேணும். ஏன் தெரியுமோ, என்னெல்லாம் செயல்பாடு, ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு பிரியம் இருக்கணும். கேட்ட வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை இவன் என்ன செய்யணும், காதை கொடுத்து கேட்கணும். ஆமா ஆமா, சிரவணம். அதை கேட்டா மட்டும் போராது, அதை அப்படியே மனசுல வாங்கிக்கணும், கிரகணம். அப்புறம் வாங்கிண்டா போராது, அதை அப்படியே நிலைநிறுத்தணும், வெளியில போகாத பார்த்துக்கணும். அதுவும் போராது, அது எதையெல்லாம் எடுத்துக்கலாம் எதையெல்லாம் தள்ளலாம் என்கிறதான அனலைஸும் வரணும். அதுவும் போராது, அந்த பொருளுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதனால எது தத்துவமோ அந்த ஞானத்தை அவன் அடையணும். அப்ப இந்த வேலை எல்லாம் சேர்த்துக்கு மனசுக்கெல்லாம் இடம், புத்திக்காக்கும் இருக்கு. ஊகா போக படுகோ அப்படின்னு. அப்ப அதெல்லாம் இவன் குழந்தையா பிறக்கிற காலத்திலேயே அவன் சுபாவம் தீர்மானம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன செய்யணும், அந்த மனசு இருக்க அது செயல்பட ஆரம்பிச்சு விடணும். அப்பத்தான் அந்த புத்தியினுடைய குணம் இருக்க, அதனால பாக்கியமான விஷயங்களோட சம்பந்தப்பட்டு அதனுடைய தத்துவ ஞானம் மனசுக்குள்ள ஊறுற போது புத்தி விகாசத்தை அடைஞ்சு
அவனுக்கு நல்ல சிந்தனை எல்லாம் வர ஆரம்பிச்சுடும். அவன் எல்லா காரியத்துக்கும் சமர்த்தன் ஆயிடுவன். அதை நீ புரிஞ்சுக்கணும், அப்பத்தான் சரியா வரும் சொன்னார். அதனால இது எதுக்கு சொன்னார்னு நான் இப்ப சொல்றேன். பழைய காலங்கள்ல நாம என்ன செய்வோம், ஒரு குழந்தைய கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாத் தனமாப்னோதி, தனாத் தர்மம் ததசுகம் அப்படின்னு சுருக்கமா சொல்லி கொடுத்துடுவா. நீ கல்வி கற்றுண்டேன்னா உனக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கும்னு அர்த்தம். ஆமா, அந்த வித்யை இருக்க, கல்வி இருக்க, அது உனக்கு அடக்க ஒதுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கறது. ஆமா, அது வேண்டி இருக்கு. ஆமா, ஏன் தெரியுமோ, நீ பல பேரோட சேர்ந்து உன்னுடைய ஜீவன யாத்திரைக்கு தேவையான வேலையை வாங்கிக்கணும்னா உனக்கு என்னெல்லாம் வேணும், தாம் இருக்கக்கூடாது. வினயமா, அடக்கமா, ஒதுக்கமா அப்படி பழகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். ஆமாம், இல்லைன்னா உன்னை யாரும் கூப்பிட மாட்டான். அப்போ உனக்கு கல்வி கத்த உடனே கல்வி கண்ணை திறந்திருக்கு. ஆனா உன்னுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், வினயத்தோட இருக்கணும். அப்பத்தான் உனக்கு ஏதாவது வேலை வேணும்னு கேட்டு போனேன்னா கரெக்டு தரேன் அப்படின்னு சொல்லுவா, எதிர்ப்பில்லாமலேயே. ஆமா, எப்படி வினயாத்யாதி பாத்திரதா, அந்த வினயம்ங்கிற குணம் உனக்கு வந்துவிட்டா நீ எந்த காரியத்தையும் செய்யறதுக்குள்ள தகுதியுடையதான பாத்திரமா மாறுவே. அதுதான் பாத்திரம். ஆமா, எந்த வேலையும் செய்யறதுக்கு தகுதி உண்டுன்னு உன்னை பிராபகண்டா பண்ணது தானம் வினயத்தினாலே ஆயிடும். அப்படி வந்த உடனே அந்த பாத்திரத்தில் உட்கார்ந்து நீ செயல்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்ச உடனே தனம் கிடைக்கும். வினயாத்யாதி பாத்திரம், பாத்திரத்வாது தனம் ஆப்னோதி. லௌகிக விவகாரத்தை இடையில்லாத அதை செய்து முடிக்கிறதுக்கு உபகரணமா இருக்கக்கூடிய தனம் உனக்கு கிடைக்கும். ஆமா, வினயாத்யாதி பாத்திரதான், பாத்திரத்வாது தனம் ஆப்னோதி. அந்த தனம் கிடைச்ச உடனே நீ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவே. ஆமாம், எதெல்லாம் அறமோ அதை மட்டும்தான் நீ செயல்படுத்துவே. ஆமா, அந்த அறம் ஏன் சொன்னா தெரியுமோ, உனக்கு நிச்சயமா சுகம் வேணும்னா அந்த அறம் வேணும். அந்த தனான் தர்மம், தர்மத்துக்கு அப்புறம் சுகம். அதுதான் உன்னுடைய ஜீவிதத்தினுடைய லட்சியம், சுகமா இருக்கணும். ஆமா, எல்லாரையும் நாம சொல்றோமே, எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கணும், அப்படித்தானே ஆசீர்வாதம் பண்றோம். தனான் தர்மம் தத சுகம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அந்த குழந்தை படிச்சு வருவது எப்படி வரணும்னா, அந்த படிக்கிறதுக்குள்ள வழி இருக்க அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, முதல்ல சொன்னார் உன்னுடைய புத்தி இருக்க அதை செயல்பட விடணும். ஆமா, தூங்க விட்டா உனக்கு ஒன்றும் கிடைக்காது போயிடும். அது மனசு என்ன பண்ணும், புத்தி செயல்பட விட்டு அந்த புத்தியினுடைய பரிபக்குவத்தை நன்னா கொண்டு வரத்துக்கு அந்த மனசு வேலை செய்யணும். எல்லாருக்கும் வேலை செய்ய மாட்டேங்கிறது, மனசு வேலை செய்தாதான் அது வேலை செய்யுது. அப்ப சில பேருடைய மனசு படுத்து விடுறது. அப்ப பரிபக்குவாவஸ்தையை புத்தியை கொண்டு வரத்துக்கு தேவையான தூண்டுதலை இந்த மனசு பண்ணணும்னா, மனசு நல்ல மனசா இருக்கணும், திருட மனசா இருக்கணும். அப்படி இருக்கணும். அந்த திருட மனசோ நல்ல மனசோ பிறப்பிலேயே கிடைக்கலன்னா நாம கஷ்டப்படுவோம். ஆமா, அப்ப என்ன வேண்டியது, அந்த திருட மனசு நமக்கு இருக்கணும். அந்த திருட மனசா இருக்கணும்னா சாஸ்திரம் என்ன சொல்லும் தெரியுமா, உன்னுடைய பரஸ்பரம் ரெண்டு பேரும் சந்தான உற்பாதனத்துக்கு
பிரவர்த்திக்கிற காலத்துல ஆணுட்டையும் பொண்ணுட்டையும் என்ன இருக்கு? சுக்ரம் சோனிதம் 2 பதார்த்தம் இருக்கு. அதனுடைய சங்கமம் தான் இதை பண்றது. அந்த சுக்ரசோனத்துல எந்த விதமான கருதலும் இல்லாமல் முழுசா அந்த சரீர பிரகிருதிய சிருஷ்டிச்சா குறையில்லாத பிறக்கும். நீ குறை சொன்னா பாக்கியமா தெரியக்கூடியதான கையோ காலோ அல்லது கண்ணோ இப்படி எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரிகிற விஷயத்தினுடைய குறையல்ல, அவன் மனசுக்கு இருக்கிற குறை. ஆமா, அது கண்ணால தெரியாது. அப்போ அதுக்கு தெரியா இருந்தால்தான் எல்லா இந்திரியங்களும் சுட்டுவா இருக்கும், காரியகாரியா இருக்கும். இந்திரியங்கள் இருந்தா போறாது. காது இருக்கு அப்படின்னா சின்ன வயசுலே காது சரியா கேட்கலைங்கிறார். இப்ப காது இல்லைன்னு அர்த்தம்டா. ஆமா, நாக்கு இருக்கு சரியா வேலை செய்யல, வார்த்தை வரலைங்கிறார். ஆமா, அதெல்லாம் பெருசா போயிட்டா காது கேட்காத குழந்தையாடுறா, கண்ணு தெரியாத குழந்தையாடுறா, காது ஊமை ஆயிடுவார். இப்ப இந்த குறையெல்லாம் வராத அந்த சிருஷ்டியில சுக்ரசோனத்துல எந்த குறையும் இல்லாமல் இருந்தால்தான் முழு ஒரு குழந்தைய. அப்படின்னா எப்படி? வெறும் பாக்கியமான ஆகாரத்தினால மட்டும் இல்லை, ஆந்தரமா சரீரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். ஆமாம், அப்படி ஒரு குழந்தையா வரும். அப்படி வரோது அந்த குழந்தைய அடுத்தபடியா நாம எப்படி கொண்டு போனோம்? மனசை வச்சு அந்த அந்த மனசு செயல்படுற மனசா இருக்கணும். அதை வச்சு பெருசாக்கி அந்த புத்தியை தூண்டி விட்டு எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சுட்டா அந்த புத்தி வளர ஆரம்பிச்சு. வளர்ந்து கொடுத்துன்னா எல்லா விதமான வித்தியும் வரும். அந்த வித்தியை கிடைச்சா இவனுக்கு வினயம் வரும். பாக்கியமான ஜன சமூகத்தில் பழகிறதான நாகரீகமான பழக்கத்தை அந்த வித்தியை கொடுக்கும். அந்த பழக்கம் அவனுக்கு வேண்டியதான வேலையை கொடுக்க தயாராயிடும். அந்த வேலை லௌகிக விவகாரத்துக்கு அவசியமான தனத்தை ஈட்டி கொடுக்கும். அது வந்து கொடுத்துன்னா நான் எப்படி நடக்கணும், தர்மத்தோடு இருக்கணும்ங்கிறது அவருக்கு வந்து விடும். அதுல கடைசியில தர்மத்தை நடப்போது அவன் எந்த விதமான துக்கத்தையும் அனுபவிக்காமல் சுகமான ஜீவிதத்தை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அது ஒரு வகையில நல்லதுதான். நமக்கு என்ன இப்ப கஷ்டம்னா, ரொம்ப பழைய காலத்துல என்ன செய்வோம், குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி 5 வயசுல சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு வீட்டிலேயே நாம என்ன செய்வோம், எழுத்து அதே போல சில வாக்கியங்கள் சொல்லறதுக்கு அப்படிலாம் கற்றுக் கொடுத்து விடுவோம். ஆமா, பள்ளிக்கூடம் போறோடு உற்சாகமா போற அளவுக்கு நம்ம தயார்படுத்திட்டு இருந்தோம். இங்கிலீஷுக்காரன் இருக்கிற காலத்துல 5ல் தான் சேர்த்துவோம். அப்புறம் எல்லாம் மாறிப்போய் சின்ன குழந்தையா இருக்கிறோரே சேர்க்கறது, இங்கிலீஷ்லயே சேர்க்கறதுன்னு அதுல நிறைய மாறுதலை கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஆமா ஆமா, இந்த மாறுதல்லாம் நினைச்சுதான் கொண்டு வந்தோமா, அதுல பலன் கிடைச்சிருக்கான்னு யாரும் கவனிக்கல. ஆமா, அப்போ அதெல்லாம் அந்தந்த காலத்துல ஏதோ பண்ணணும்னு பண்ணிட்டு போறாளே தவிர அதனுடைய பலன் நாம என்ன முயற்சி பண்ணணும், அதுக்கு பூர்ண பலம் முன்னத்தை விட கிடைச்சிருக்கான்னு அனலைஸ் பண்ணி ஒருத்தரும் பண்ணலை. ஆமா, மாத்திக்கிட்டே இருக்கா பாடன ரீதிய நிறைய. நமக்கு அது ஒசத்தியா தெரியறது, கஷ்டம் இல்லாத. இவனுடைய செயல்பாடுக்கு தகுந்தபடி படன பாடனம் எல்லாம் மாறுவது. அப்ப என்ன செய்வோம் தெரியுமாவா? சொல்லிக் கொடுப்பாடா, லாடனாத் பகவோ தோஷா தாடனாத் பகவோ குணா தஸ்மாத் புத்திரஞ்ச சிக்ஷஞ்ச தாடையே நது லாளையே அப்படி சொல்லிக் கொடுப்பான். குழந்தை அடிக்கிறதுக்கு யாருக்காவது பிரியம் வருமோடா? ஆனா நாமெல்லாம் குழந்தைகளை அடித்தோம். ஆமாம்,
அப்ப நமக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னு அர்த்தம் நினைச்சுக்கிறியா? இல்லை. லாளனாத் பகவோ தோஷா. நீ அந்த குழந்தையை லாளனம் பண்ண 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 அதனுடைய மனசு படுத்து உண்டா சொன்னத்தை கேட்காது. அப்போ அந்த மனசனுடைய ஆர்டர்ல செய்ய வேண்டியதான காரியங்கள்லாம் ஸ்தப்தம் ஆயிடும். ஆமாம். அப்போ நாம அடிப்போம். படிடா சொன்னா பேசாத இருந்தா ஒரு அடி அடிப்போம். அழு நமக்கு அடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அவன் செய்யணுமே அப்படின்னு அடிச்ச உடனே படிக்க ஆரம்பிச்சுடுவோம். அப்படி அந்த அடி வாங்கிற உடனே படிக்க ஆரம்பிச்சா அடி வரும், நாம படிச்சு விடுறோம்னு அது அந்த வழியில திரும்பி போய் நல்ல பையன் ஆயிடுவேன். அதனாலதான் இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சா, குழந்தைகளையும் சிஷனையும் கல்வி கற்க வந்துட்டா அவனை தாராட்டி சீராட்டின்னு இருக்காத, நிறைய தோஷம் உண்டு. அதுல நீ நினைக்கிற பிரியம், நீ நினைக்கக்கூடிய காரியம் சார்த்தகமாகாது. அதனால அடிச்சாவது அடியாத மாடு படியாது என்னெல்லாம் நம்ம புரிச்சு இருக்கோம் பழைய காலத்துல. லாளனாத் பகவோ தோஷாக தாடனாத் பகவோ குணாக தஸ்மாத் சிஷ்யஞ்ச புத்திரஞ்ச தாடையே நது லாளையே. அப்படி ஒரு வந்தது, அது நிறைய வேலை செய்யுடா. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச காலம் மாறுற போது அடிக்கவே விடாது. குழந்தைய அடிச்சா தப்பு, உனக்கு தண்டனை உண்டு என்கிற அளவுக்கு அது மாறி போயிடுச்சு. அவ என்ன புரிஞ்சுக்கலையே தெரியுமோ, குழந்தைய அடிக்கிறது அவன் தப்பா பண்றான், அவனுடைய உரிமையை பறிக்கிறான், அவனை சந்தோஷமா வச்சுக்கலே, அதனால அவன் பண்றதுக்கு தப்பு குற்றம், அவனுக்கு தண்டனை உண்டுன்னு ஆயிடுச்சு. ஆமா. அதனால இப்ப அடிக்கிறதே இல்லை. நான் அடிக்கலைன்னா குறைன்னு சொல்ல வரல, சில சித்தத்தை விகாசம் பண்றதுக்கு நல்ல உரைகள் செயல்படாத போனா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒண்ணு வருமே. ஆமாம், அப்படி செயல்படாத போறது நிறைய இருக்கு. எல்லாம் படிச்சுட்டு வரான்டா, அப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே அவன் வேற யாரோடு சேர்ந்து திருட ஆரம்பிச்சு விடுறான். ஆமா, இப்ப நீ என்ன செய்வ, அவன் படிச்சாலும் திருடுறேன்னு இல்லையா? நம்முடைய பள்ளிக்கூடத்திலேயே பேனா பென்சில் வாங்குவது இதெல்லாம் திருடிந்து போற பையன்கள் இருந்தா எப்படி இருந்தா, அது கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிற இடத்திலேயே அதை செயல்பட்டு இவன் தான் திருடனான்னு வாத்தியார்த்த கொண்டது எத்தனை நடக்கும். ஆமா, வாத்தியாரும் அடிப்பார். இப்ப வாத்தியாரும் அடிக்கப்படாது, இவனும் அடிக்கப்படாது, அடிச்சா தப்பு. அப்ப அடிக்காத கற்றுக்க வைக்கிறதுங்கிறது பிரம்ம பிரயத்தனம் இருந்தா கூட நடக்காது. அப்ப நமக்கு என்ன வந்து, போதுமான படிப்பை நல்ல வண்ணம் நன்னா தயார் பண்ணின சிஷ்யாளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு விட்டு. ஆமா, அதனால எல்லாம் சொல்லிக் கொடுக்குறா, பள்ளிக்கூடத்துக்கும் போறான், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அதெல்லாம் இந்த தீ குணம் இருக்க அது கரெக்டா வாங்கிக்கலை. ஆமா, பாடத்தை கேட்கணும்னு ஆசை இருக்கணும், கேட்ட பாடத்தை காதால வாங்கிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். அது மட்டும் இல்லை, மனசுல நன்னா வாங்கிக்க தெரியணும், மனசுல தக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இல்லாமல் ஊகாபோகத்தை வச்சுருந்து எதை நிரந்தரமா வச்சுக்கணுங்கிற அனலைஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் எது தத்துவம் எது அதத்துவம் என்கிற ஞானம் வரைக்கும் அந்த புத்தி விகாசத்தை கொண்டு வரணும். அதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்காத போயிடுச்சு. ஆமா, அப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு அந்த கல்வியில வர முடியல. அவ என்ன செய்யறா, அந்த கல்வி வரல என்ன போச்சு, இன்னொரு கல்வி அனுப்பி விடுவோம்னு புருஷாபிச்சுக்கிறார். இவர் என்ன சொல்றார்,
வித்தியினாலதான் எல்லாம் வரணும். அந்த வித்தியை எப்படியோ யதா கசஞ்சிட்டு அவனுடைய புத்தி விகாசத்துக்கு தேவையான விஷயத்தை நீ சொல்லிக் கொடு. இல்லைன்னா என்னாகும், அந்த பால்யம் இருக்க அது விளையாட்டுல போயிடும். அவிவேகேன பால்யம் எப்படி போகும்? விவேகம் இல்லாமல் பால்யத்தை தாண்டி விடுவார். எவ்வளவுனா காமோன்மாதத்தோட நடத்தி விடுவன். ஆமாம், வார்த்தைக்கம் வந்தா அங்கமெல்லாம் தளர்ந்து போறதோடு நடத்தி விடுவன். அவனுடைய ஜீவிதமே ஜீரோவா போயிடும். அப்படி நாம கொண்டு வர விடப்படாது. ஆமாம், இப்ப படிப்பில்லைன்னா அவன் ஜீவிதம் நஷ்டப்பிராயம் ஆயிடும். இதை தெரிஞ்சுதான் பழைய காலத்துல படிப்ப வரத்துக்கு கடினமா நாம பிரவர்த்தனம் பண்ணினாலும் பரவாயில்லை, படிப்பு வந்தாகணும். இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கும் அவனுக்கும் அது நல்லதல்ல மட்டுமில்லை, லோகத்துக்கே நல்லதல்ல, நம்ம நாட்டுக்கே நல்லதல்ல. படிப்பில்லாதவனுடைய சமூகம் வந்துவிட்டா நாடு சின்ன பின்னமா போயிடும் என்கிற அளவு வரைக்கும் அவன் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். நீ இன்னொன்னு கவனி, நாம என்ன செய்யறோம்? படிப்பு பள்ளிக்கூடம்னு ஒண்ணு கொண்டு வைக்கிறோம். ஆமா, எல்லாம் அவாவா பார்த்து அப்பா அம்மா படிக்கலாமேன்னு வைக்கல. பார்த்துறோம், பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வைக்கிறோம், வித்யாலயம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வைக்கிறோம். அந்த சின்ன வயசுல இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ள வரணும்னு வைக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு சட்டத்திட்டம் போட்டிருந்தோம் ஒரு காலத்துல. அதுல எல்லாம் நுழையாமல், அதிலையும் வர முடியாமல், வந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத பண்ணக்கூடிய நிறைய குழந்தைகள் நம்மள்கிட்ட வந்து ஊற்றும். அப்ப இதையெல்லாம் சரி பண்ண நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப நாம எப்படி திங்க் பண்ணணும்னா, பள்ளிக்கூடம்னு வைக்கிறதுடைய தாற்பயமே எல்லா குழந்தைகளும் அந்த படிப்பில் ஈடுபடுறவரும் விருப்பமில்லைன்னா கூட மற்ற குழந்தைகளுடைய நிர்பந்தத்தில் இவனும் அதில் சேருவனே அவனும் வந்துவிடுவனே என்கிற நிலையில தான் பள்ளிக்கூடம் வந்தது. ஆமாம், ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிக்கூடத்தில் இவாளெல்லாம் சேர்ந்து ஒன்னா படிக்கிற போது படிக்கிறதுக்கு சுணக்கம் இருக்கக்கூடிய குழந்தையும் அவன் படிக்கிறாங்களால படித்து இவனும் பெற்றாயிடுவான். அது நமக்கு சந்தோஷமா இருந்தது. காலப்போக்கில் என்னாச்சு, பள்ளிக்கூடத்துல வர குழந்தைகள் இருக்கோ அதனுடைய மனோபாவம் இப்படி இல்லை. ஆமாம், எதிலேயுமே பிரியம் இல்லாமல் போத போக்கில் இருக்கிற குழந்தைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, படிக்க ஏற்கனவே வந்தவன் இந்த போற போக்குற குழந்தைகளோட சேரணும்னா இவனுக்கும் படிப்பு போச்சு. ஆமா ஆமா, எங்கெல்லாம் இடையூறு இருக்கு பாரு படிக்கிறதுக்கு. அவன் நல்லவனா கொண்டு வரத்துக்கு நாம முயற்சி பண்ண அதுல இருந்து நழுவி போறதுக்கு வேண்டிய அவசரங்கள் தான் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சு விட்டு. அப்ப நமக்கு என்ன தெரியுது, ஏன் நழுவி போறது அப்படின்னு நீ யோசனை பண்ணு. இன்னொருத்தருடைய மனோபாவத்தை அங்கேயே கத்துக்கிறாள் அவள். பார்த்தியோ, 10 பையன்கள் இருந்தா படிக்கிற பையனோட இவன் போறது இல்லை, விளையாடுற பையனோட போறான். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் படிக்க வேண்டியதை தள்ளி போட்டு இவன் போல விளையாடிட்டு இருக்க ஆரம்பிச்சு விடுறான். அது ஏன் அப்படி வந்தது? அவனுடைய சுபாவம் இருக்கு பாரு, அது படிப்பில் ஈடுபடுற மாதிரி இல்லை. அப்ப என்ன வேணும், அந்த சுபாவத்தை மாற்ற முடியல. எனக்கு ஆறு சிநேகிதன் இருக்கான்னு தேடுறானே தவிர நான் வந்தது எதுக்கு அப்படின்னு தன்னை பற்றி ஒரு சிந்தனை பண்றதுக்குள்ள சக்தி அவளுக்கு இல்லாததுனால, அந்த சக்தி வரலன்னா அவனுக்கு மைண்ட்ல இருக்கணும். ஆமா, தன்னை பற்றி நான் ஆறு, எந்துக்கு வந்திருக்கேன், இங்க ஏன் வந்தேன், இங்க நான் என்ன பண்ணணும், இது பண்ணினா எனக்கு என்ன பிரயோஜனம்,
என்கிறதெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்டே இல்லை. நீ சின்ன வயசுலேயே அதை நீ சொல்லி கொடுத்திருந்தா அதை ஏற்றுக்கவும் செய்யாது. ஏற்றுக்கிற பக்குவம் அந்த புத்தி, மனோபுத்தி, சித்தாகங்காரம் இருக்க அது ப்ராப்பரா உற்பத்தி ஆகிற காலத்திலேயே அழகா வளர்ந்திருந்தா அது உடனே செயல்பட ஆரம்பிச்சு விடும். அதனால என்ன வேணும், இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிற போது 5வது வயசுலேருந்து நேரடியா அதை சொல்லி கொடுத்து அப்படி படிக்க வைக்கணும். அதோடைய மனசு இருக்க மனோபாவத்தை அப்பவே அந்த மனோபாவம் இல்லாமல் புத்தி விகாசம் வந்ததுக்காகவும் மனோபாவம் மாற்றினா அவனுடைய மனோபாவம் நல்லதா போறதுனால அது எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுக்கும். அதல்லாத சுவாவம் முன்னாடி வந்து கொடுத்து அதுலேருந்து அதை வெளியில கொண்டு வரதுக்கு நாம எத்தனை முயற்சி பண்ணாலும் நினைச்ச மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதனாலதான் பழைய காலத்துல 5 வயசுலேயே குழந்தையை சேர்க்கறதுன்னு வச்சா. இத்தனை கோலாகலங்கள் ஏன் வந்தது தெரியுமோ? 2 விதமான கோணம் தான். ஒண்ணு அவனுடைய ஜீவிதத்திலே சந்துஷ்டியா இருக்கணும். 2 இந்த ராஜ்யத்தை அவனுடைய பங்கை செலுத்தலாம். 3 இந்த பரம்பரையில நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? மேல மேல புத்தி வைசத்தியம் வந்து கொடுத்துன்னா எல்லா விதமான சிந்தனையும் வரோது. எல்லாமே அவனே இங்கிதத்தினால தெரிஞ்சுண்டு லோகத்தை நன்னா காப்பாற்றுற சக்திக்கு வேற யார்த்தையும் போகாமலேயே ஜனங்களுடைய சமூகமே, படித்த சமூகம், பண்டித சமூகமே என்ன செய்யும்? இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சியை தானா எடுத்துக்கும். அப்படி ஒண்ணு நமக்கு வரும். நீ இப்ப பாரு, எல்லா இடத்துக்கும் போலீஸ் வேணும்டா, எல்லா இடத்துலையும் தனி வீட்டுக்கு காவல்காரன் வேணும். அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். யாருக்குமே தைரியம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அப்படி ஒரு ஜீவிதம் எப்படி வந்தது? ஆமாம், அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. யாருமே இல்லை. ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு இடமா இருந்துட்டா உடனே என்ன செய்வோம்? ராத்திரி பகல் அதுக்கு காவலுக்கு ஒரு ஆசாமி அட்டன் பண்ணுவோம். என்ன தெரியறது அர்த்தம்? தப்பு நடந்து விட்டா என்ன பண்றதுன்னு. அப்ப நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு? தப்பு நடக்கிறவாளும் உண்டு, தப்பு நடக்கவும் செய்யும் என்றது எஸ்டாப்ளிஷ் பண்றதை தவிர எல்லாரும் படிச்சாச்சு, எல்லாருக்கும் புத்தி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் படிச்சு விட்டா அதனால ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க, அது நம்முடைய மைண்டில் வரவே இல்லை. இதுல என்ன காரணம் அப்படின்னா நம்ம படிப்பும் ஜனங்களை நாம வளர்த்தின வளர்ப்பும் அதனால ஏற்பட்ட ஜனங்கள்கிட்ட இருக்கிற மாறுதலும் அதனால நமக்கும் நல்ல மாறுதல் கிடைச்சு எல்லாரையும் விசுவசிக்கலாம். ஆமாம், அப்படிங்கிற ஒரு நண்பன் நமக்கு வரலை. பழைய கால அரசாங்கத்தில் அது இருந்ததுடா, அவ எப்படி வச்சிருந்தான்னு நாம நினைக்கல. அதனால குழந்தைகளை என்ன வேணும்னா 5 வயசு வந்த உடனே அவை பள்ளிக்கூடத்தில் படிக்க அனுப்பி நல்ல ஆகாரத்தை கொடுத்து சூழலை நல்லா வச்சு சொன்னத்தை கேட்கிற மாதிரி அவனை பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடியே 5 வயசுலயே அந்த குழந்தை சொன்னதை கேட்கணும். அப்ப நீ கையை விட்டு விட்ட அப்புறம் படிக்க முடியாது. அப்படி வந்து சேரத்தினால்தான் இப்ப எடுத்து சொல்றாருவர், நீ புத்தியினுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோ, அதுதான் படிப்புக்கு ரொம்ப அவசியம். அதை நீ கை விட்டு விடாத, அதுல நழுவி போயிடாத அப்படின்னு சுபாஷித பாண்டாகாரத்தில் அவர் நமக்கு உபயோகப்படுத்துகிறார். அதை நாம் வச்சு விட்டோம்னா படிக்காதவனே இருக்க மாட்டான். ஆமாம், ஏன்னா எல்லாம் இந்த காலகட்டத்தில் படிக்கிறவரு இருந்தாலும் வந்து விட போறத, அப்ப படிக்காதவனே இருக்க மாட்டான். கொஞ்சம் இடைவெளி விட்டு சுபாவத்தை கொண்டு விட்ட அந்த சுபாவத்தை திருப்பி மாத்துறது
பிரம்ம பிரயத்னமா இருக்கும், கிடைக்காது. அதனால நாம கஷ்டப்படுவோம். ஆமாம். ஏன்னா சுபாவம் வந்து சுபாவமா மாறுற வரைக்கும் வைக்கப்படாது. அந்த குழந்தைய சுபாவமா மாறாத அதனுடைய நல்ல சுபாவமா மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாது இருந்து நாம பண்ணின தப்பினாலதான் சிறு குழந்தைகள் கல்வியை கற்றுக்க முடியாமல், கல்வி வராத இருக்க முடியாமல் பாவத்தை அது ஸ்திரம் பண்ணி விட்டான்னா பின்னே அது வேலையே செய்யாது. அதனால்தான் 5வது வயசுல பள்ளிக்கூடத்தில் அனுப்பணும்னு நிர்பந்தம் பண்ணி எல்லாரையும் பண்ண சொன்னார். இப்பவும் நல்லா இருக்கு. ஆனா அதை நாம எப்படி வச்சிருக்கோம்? கல்வியினுடைய தரத்தை எல்லாம் மாற்றி விட்டோம். பழைய கல்வி அல்ல, இங்கிலீஷ்ல தான் படிக்கணும்னு வச்சு விட்டோம். இங்கிலீஷ்ல படிச்சு வாழ சொல்லிக் கொடுக்குறோம். அவா சொல்லிக் கொடுத்து அந்த இங்கிலீஷ் தெரியணும். அந்த இங்கிலீஷ்லயே பத்தி வரும்போது அவங்க நல்ல எண்ணங்களோ நல்ல குணங்களையோ யாரும் உபதேசிக்கிறது இல்லை. கல்வி எப்படி வரும்? கல்வியில் எப்படி பெருசாவர்? அப்படிதான். அப்ப அவனுடைய மனோபாவத்தை சுத்தீகரணம் பண்ற வேலையே இந்த கல்வியில் இல்லை. ஆமா. அதனால நாம கஷ்டப்படுறோம். அது எல்லாம் இல்லாத இவர் சொன்ன மாதிரி என்ன வேணும்? சுஸ்ரூஷா சிரவணம் செய்த கிரகணம் தாரணம் ததா ஊகாபோகஸ்த அர்த்த விஜானம் தத்துவஜானஞ்ச தீகுணாகனு சொல்றத புரிஞ்சிருந்து அந்த புத்திக்கு புத்தி மனிஷா திஷனா தீ பிரஜா தேமுழி மதி அப்படின்னு சொன்னதுனால அதை நாம விஸ்தாரம் பண்ணுறதுக்குள்ள நடைமுறையை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்தா அது எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு ஸ்டேஜஸில் வந்து நிற்கும். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம்.